வணக்கம் சார். என் பேர் சரஸ்வதி. எங்கள் வீட்டுக்கார் பேர் கார்த்திகேயன். அவர் திண்டுக்கல் 3 பிரான்ச்சில் டிரைவராக வேலை பார்த்துட்ருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் 2009 டியூட்டியில் ஜாயின் பண்ணாங்க. 2011 தான் கன்ஃபார்ம் ஆனாங்க. ஜூன் மாதம் 12ஆம் டியூட்டிக்கு போய் டியூட்டியில் இருக்கப்பேன்ட்டு நைட் ஹால்ட்டில் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் திருக்குமரன். வயசு 11 வயசு ஆகுது. இப்போது அவனை படிக்க வைக்க முடியாமையும், என்னால் அந்த மனநிலையிலேருந்து வெளியில் வேலைக்கு போக முடியாமையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எங்கள் அம்மா அப்பா தான் எங்களை பார்த்துக்குறாங்க. அவருக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் இப்போ வரலும் குடும்ப நல நிதி மட்டும்தான் வந்திருக்கு. அதை தவிர்த்து வேறு எதுவும் வரல. லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வீடு கட்டணும்னு நினச்சி கடன் வாங்கி வீடு கட்டணும். இப்போ அந்த கடனையும் கட்ட முடியாமல், என் பையனையும் படிக்க வைக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். ஸோ எப்படியாவது இந்த வாரிசு வேலைன்றதை எப்படியாவது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் அதை வச்சு என் பையனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அவருக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் கொஞ்சம் வேகமாக வந்துச்சுன்னா அதை வாங்கி கொஞ்சம் கடனாவது கட்டலாம்னு நினைக்கிறோம். வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலை என் பையனை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பென்ஷன் அப்படி ஏதாவது இருந்திருந்தால் கூட எங்களுக்கு அதை வச்சு கூட நாங்கள் குடும்பத்தை நடத்தியிருப்போம். இப்போ அதுவும் இல்லை. பழைய பென்ஷன் திட்டம் எப்படியாவது கொண்டு வரதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க சார். பழைய பென்ஷன் திட்டமும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சுன்னா நாங்கள் இந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம். தயவு செஞ்சு இப்போ இருக்கிற அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு எங்களுக்கு வாரிசு வேலைன்ற ஒரு அந்த ஒன்று தான் எங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை. அதாவது கொடுத்து எப்படியாவது உதவி செஞ்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டுத்தாங்க. எங்களுக்கு இந்த வேலை கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட நாங்கள் இந்த பதிவை போடுறோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சார்.